திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் திருமுருகன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் கிருஷ்ணவேணி. இவரது கணவர் ஆனந்தராஜ் சென்னையில் பிளம்பராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணவேணி வீட்டை பூட்டிவிட்டு சேருக்குடியில் உள்ள தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே இருந்த பீரோவும் உடைக்கப்பட்டு அதில் இருந்த 25 சவரன் நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து முசிறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் கைரேகை நிபுணர்கள் அடையாளங்களை சேகரித்தனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இதுகுறித்து முசிறி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் அமைச்சரின் வீட்டருகே வாக்கிங் சென்று கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகர் தல்லாக்குளம் காவல் நிலையம் அருகே அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் வீடு அமைந்துள்ளது. இந்த சாலையில் தினசரி ஏராளமானோர் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். இந்நிலையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதியின் துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது பாலசுப்ரமணியனை பின்தொடர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் விரட்டி தாக்கியுள்ளனர். இதில் படுகாயத்துடன் கிடந்த பாலசுப்ரமணியரை அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பாலசுப்ரமணியன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக எடுத்துச் செல்லப்பட்டது. அமைச்சரின் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக தல்லாக்குளம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். எட்டயபுரம் அருகே பயோடீசல் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து 40,000 லிட்டர் பயோடீசலை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எட்டயபுரம் காவல் உதவி ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கீழ ஈரால் சர்வீஸ் சாலை வழியாக ஆந்திரா பதிவெண் கொண்ட டேங்கர் லாரியை காவல்துறையினர் சோதனை செய்தபோது ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் லாரியில் சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணமின்றி பயோடீசல் கொண்டு வந்தது தெரியவந்தது. இந்த பயோடீசல் ஆந்திராவில் இருந்து கொண்டுவரப்பட்டது தெரியவந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்தும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராம் பகதூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு செமப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என இருவரையும் பிடித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கோட்டையூரில் உள்ள நிலத்தை விற்பனை செய்ய நடிகை கௌதமி மற்றும் அவரது அண்ணன் ஸ்ரீகாந்த் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்டம் கோட்டையூரில் உள்ள நிலத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு வேளச்சேரியைச் சேர்ந்த அழகப்பன் என்பவருக்கு சுங்குவார் சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பவர் செய்து கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் அழகப்பன், ரகுநாதன், சுகுமாரன், பலராமன் ஆகிய 4 பேர் அந்த நிலத்தை அபகரித்து பண மோசடி செய்து ஏமாற்றியதாக நடிகை கௌதமி காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அழகப்பன் நேற்று இரவு சென்னையில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.